Renatos Perspectivas. Hi guys, welcome to YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பெஸ்ட் வெப்பன் டு ஃபைட் அகேன்ஸ்ட் கோவிட்-19. கோவிட்-19 அகேன்ஸ்டாக வந்து எந்த மாதிரி ஒரு வெப்பன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட் வெப்பன் டு டேக்கிள் கோவிட்-19 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாஸ்க் தான், அது என்ன டவுட்டும் இல்லை. மாஸ்க் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோவிட்-19 ஸ்ப்ரெட் வந்து ஒரு அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் வேரிங் மாஸ்க் ப்ராப்பராக வந்து ஒரு மாஸ்க் வந்து போடாதனால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டைப் ஆஃப் மாஸ்க் இருக்கிறனால நம்ம எந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூசிங் எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுறதுக்காகவும் வாட் இஸ் த அதாச்சும் எந்த டைப் ஆஃப் மாஸ்க் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு இது ப்ரொவைட் பண்ணும் கோவிட்-19 அகேன்ஸ்டாக வந்து தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் மாஸ்க்ஸ், அப்புறமேட்டு கிளாத் மாஸ்க், பேண்டனா ஆர் நெக் கேடர்ஸ் அண்ட் பெலக்லவாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத் மாஸ்க் வித் ஃபில்டர்ஸ், அப்புறம் கோன் ஸ்டைல் மாஸ்க்கு, அப்புறமேட்டு N95, அப்புறம் N99, இப்போ ஃபுல் லென்த் ஃபேஸ் ஷீல்டு, இப்போ பி அண்டர் ரெஸ்பிரேட்டர் அது கேஸ் மாஸ்க். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மாஸ்க் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டிஸ்போசபிள் மாஸ்க். இது எல்லாத்துக்கும் தெரியல டிஸ்போசபிள் மாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ டிஸ்போசபிள் மாஸ்க் எடுத்துட்டிங்கன்னா டிஸ்போசபிள் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் மாஸ்க் ஆர் சர்ஜிக்கல் மாஸ்க்னு அப்படி சொல்லுவாங்க. சர்ஜிக்கல் மாஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதாச்சும் நோஸ் மவுத் சின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்போசபிள் மாஸ்க் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேஸோ இல்லாட்டி ஸ்பிளாஷஸோ இல்லைன்னா லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ட்ராப்லெட்ஸ் அது வந்து படாத மாதிரி அப்படியே பட்டாலும் அந்த ஃபஸ்ட்டு லேயர்லேயே போகிற மாதிரி வந்துட்டு அந்த டிஸ்போசபிள் மாஸ்க் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் ஆஃப் இது ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுலன்னா டிஸ்போசபிள் மாஸ்கில் அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர்னா அவுட் சைடு அதாச்சும் நம்ம வாய்க்கு வெளியே இருக்கு இல்லையா, அது அவுட் லேயர் சொல்லுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஃப்ளூயிட் ரெப்பலண்ட். அதே போல் மிடில் லேயர் வந்துட்டு அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பேரியர் டு ஜெர்ம்ஸ். அது ஒரு வேளை அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் வந்தால் கூட செகண்ட் லேயருக்குள்ளே வராமல் இந்த மிடில் லேயர் பார்த்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் இருக்கும். மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் என்னன்னா நம்ம வாயிலேருந்து வர இந்த பீசஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, லிக்விட் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம பாதிக்காமல் வரும். அந்த மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் அதாச்சும் இன்னர் லேயர் வந்து தடுத்துப்போம். ஸோ அது வந்து அடுத்த லேயருக்கு போகாமல் நம்மளுக்கு பாதிப்பு வராமல் அதை பார்த்துப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசபிள் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். 1 ரூபி to 5 rupees இருக்கும். பல்காக வாங்கினா இன்னும் சீப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாத் மாஸ்க்னா வந்துட்டு நம்ம ரோட் சைடு வெண்டர்ஸ்டையோ நம்ம அதிகமாக வந்து எல்லா ஷாப்ஸ்லையும் இது பார்க்கல இல்லையா, அதுதான் கிளாத் மாஸ்க். இப்போ இந்த கிளாத் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான், ரொம்ப சீப்பாக வாங்க முடியும். அதே போல் எங்கே வேணால் வாங்கிக்கலாம் அந்த கிளாத் மாஸ்க் பொறுத்த வரைக்கும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா கிளாத் மாஸ்க் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு எஃபிகசிக்கு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு WHO சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாத் மாஸ்கோட அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதோட எஃபிகசி வந்துட்டு ஒவ்வொரு டைம் வேரி ஆக சொல்கிறாங்க. எப்படி வேரி ஆகும் பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட எஃபிகசி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்பர் ஆஃப் லேயர்ஸ், எத்தனை லேயர்ஸில் டிஃபர் ஆகுதோ எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிஃபர் ஆகும் அந்த கிளாத் மாஸ்கோட ஒரு எஃபிகசி. அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரி ஆஃப் மாய்ஸ்சர் வந்து அந்த மாஸ்க் அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்டிங் ஆஃப் தி மாஸ்க், ஒவ்வொரு மாஸ்க் வந்து சின்னதாக இருக்கும், ஒவ்வொரு மாஸ்க்கு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கிளாத் மாஸ்க் வந்து அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் 1 or 2 or more கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன், பெஸ்ட் எஃபிகசி அதனால வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கிளாத் அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 to 10 rupees தான் இருக்கும். ஸோ இது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்டனா வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணால் ஸ்டைலிஷ்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க, இது நாட் ரெக்கமெண்டட், ஜஸ்ட் ஸ்டைலிஷ்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாத் மாஸ்க் வித் ஃபில்டர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாஸ்க்கு. இந்த மாஸ்க் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாஸ்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட இருக்க பாருங்க. இந்த இமேஜில் போட்டிருக்க பாருங்களேன், இந்த இமேஜில் ஒரு சின்ன ஃபில்டர் ரவுண்ட் ஷேப்பில் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா
இப்போ என்னதான் மாஸ்க் இருந்தாலும் மல்டி லேயர்ட் இருந்தாலும் அந்த வைரஸ் வந்துட்டு உள்ள போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் வந்துட்டு மெனி லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்துட்டு அந்த கிளாத்ல வந்து இந்த பர்டிகுலர் அந்த கிளாத் மாஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிக்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா, அந்த இது போக்குறதுக்காக வந்துட்டு அந்த சஃபகேஷன் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் அந்த ஃபில்டர்ஸ் வந்துட்டு அந்த மாஸ்கோட அவுட்டர் சைடில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் இது வந்துட்டு ரொம்ப சேஃப்டியான ஒரு மாஸ்க் தான் சொல்லுவேன். 300 அபோவ்னு சொல்கிறாங்க. இது பல்காவான ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். பல்காக வாங்கினா சம்டைம்ஸ் வந்து அந்த குவாலிட்டி வந்துட்டு அந்த கிளாத் மாஸ்கில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோன் ஸ்டைல் மாஸ்க். இது ரொம்ப அதிகமாக டாக்டர்ஸ் பர்டிகுலர் COVID-19 பேஷண்ட் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸு நர்ஸோ வந்து அதிகமாக இந்த கோன் டைப் ஸ்டைல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க மாஸ்க்ஸை. இந்த கோன் ஸ்டைல் மாஸ்க் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலராகவோ அல்லது ஓவல் ஷேப்லேயோ இருக்கும். ஸோ ஓவல் ஷேப்போ சர்க்குலராக இருக்கும்போது நம்ம மூக்கு வாய் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இப்போ ஃபுல்லாக கவர் ஆக மட்டும் இல்லாமல் டைட்டாக சீல் ஆகிருக்கு நம்ம ஃபேஸோட. அப்படி ஆகும்போது எக்காரணத்து கொண்டு வந்து வைரஸ் உள்ளே போகிறதுக்கோ இல்லை கழுந்து விழுகிறதுக்கோ சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இது மட்டும் இல்லாமல் ஒரு எலாஸ்டிக் பேண்ட் கொடுத்துருக்கனால நம்ம ஃபேஸோட ஏதாவது ஃபேர்மாக வந்து ஸ்டிக் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கிளாத்லயோ இல்லாட்டி ஃபேப்ரிக் மெட்டீரியல் தயாரிக்காம நான் ஓவன் பாலிஸ்டர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணியிருக்கனால என்னன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே போல் வைரஸ் வந்து உள்ளே என்ட்ரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல் இது பார்த்தீங்கன்னா கோன் ஸ்டைல் மாஸ்க் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அதே போல் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 and above. அதேபடி பல்காக வாங்கினாலும் காசு ப்ரைஸ் கம்மியாகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாஸ்க்கு. இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுற மாஸ்க் தான் இது N95 மாஸ்க். N95 அதாச்சும் என்னன்னா நத்திங் பட் N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் ரெசிஸ்டன்ட். நான் ரெசிஸ்டன்ட் என்னன்னா எந்த ஒரு சமயத்துலையும் எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை. அதாவது டிசீஸ் வந்து எந்த ஒரு கண்டிஷன்லையோ இல்லை எந்த ஒரு மாய்ஸ்சர்லையோ வந்துட்டு டிசீஸ் வந்து அதாச்சும் எந்த வைரஸ் பாக்டீரியா எந்த ஒரு நோய் தொற்று வரதா இருந்தாலும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. N95 மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ N95 மாஸ்க் பார்த்துட்டிங்கன்னா N95 மாஸ்க்னு சொல்லுவாங்க ஆர் ரெஸ்பிரேட்டர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக வந்துட்டு நம்ம ஃபேஸோட ஃபுல் டைட்டாக வந்து ஃபிட் ஆயிடும். அப்படி ஃபிட் ஆகினாலும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா ஸ்பிளாஷஸோ ஸ்ப்ரேஸோ இல்லை லார்ஜ் ட்ராப்லெட்ஸோ இல்லை ஸ்மால் சைஸ் ட்ராப்லெட்ஸோ எதுவுமே வந்துட்டு நம்ம சுவாசி அந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல் பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் அது வந்து 95% வந்து சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க உள்ளே என்டர் ஆகிறதுக்காக. இது வந்து கிளினிக்கலி அண்ட் லேபரட்டரி ப்ரூவன் திங். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஏன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி சொல்கிறாங்கன்னா இது நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாத் மாஸ்க்மே இல்லாமல் நம்ம இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்காரணத்தை கொண்டு வந்து அலர்ஜிக் அந்த ரியாக்ஷன் வரவே வராது. அதே போல் இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். N95 வந்து மோஸ்ட் 200 above இருக்கும். 200 above பிலோ இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இது மோஸ்ட்லி ரெக்கமெண்டடான ஒரு மாஸ்க் தான் அது. அதே போல் இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு 5 லேயர் ஃபில்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் பார்த்தோம் இல்லையா 3 லேயர் ஃபில்ட்ரேஷன் இருந்துச்சு. இதில் வந்து 5 லேயர்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இமேஜ் இது பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் அதில் அந்த மாஸ்கோட அவுட்டர் பார்ட்டில் இருக்குது நான் ஓவன் கிளாத்தால் செய்யப்பட்ட ஒரு மெட்டீரியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா PP ஃபைபர் சொல்லுவாங்க, அதாவது பாலிப்ரோபிலீன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்சார்ப்ஷன் ஒரு இது இருக்கும். அதே போல் 4th லேயர் பார்த்தீங்கன்னா நான் ஓவன் கிளாத்தால் செய்ய ஒரு மெட்டீரியல் தான் அது. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிஎஸ்டர் காட்டனால் தயாரிக்கப்பட்ட ஒரு இது. அந்த ஒரு சின்ன மாஸ்கில் பார்த்தீங்கன்னா இத்தனை லேயர்ஸை பிரிச்சிருப்பாங்க. இது வந்து மோஸ்ட் அண்ட் ட்ரஸ்டட் அண்ட் ப்ராமிசிங்காக ஒரு மாஸ்க் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா N99 மாஸ்க். N95க்கு N99 மாஸ்க் என்ன ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்துட்டு N95 காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு காஸ்ட் N95 காட்டிலும் N99 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாக இருக்கனால இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 and above இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் ஃபேஸ் ஷீல்டு. இது பேரே உங்களுக்கு மீனிங் புரியுது இல்லையா, ஃபுல் லென்த் ஃபேஸ் ஷீல்டு. இது மோஸ்ட்லி டாக்டர்ஸில் ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட்டை ICUs அந்தமாரி பேஷண்ட்டை இருக்கிற அட்மிட் பண்ண பேஷண்ட்டுக்கான இருக்கிற டாக்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாஸ்க் தான் இந்த ஃபுல் லென்த் ஃபேஸ் ஷீல்டு. FF சொல்லுவாங்க.
ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இந்த ஃபுல் லென்த் ஃபேஸ் ஷீல்ட் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேஸ் டாப் அதாச்சு ஹெட்லேருந்து சின் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஐக்கும் சேர்த்து ப்ரொடெக்ஷன். இப்போ கோவிட் வந்துட்டு ஐஸ் மூலியமாக பரவறதுனால இந்த ஐஸ் முதல் கொண்டு ஃபுல்லாக சின்ன வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். ஸோ ரிஸ்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஜர் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஃபுல் லென்த் ஃபேஸ் ஷீல்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபுல் லென்த் ஃபேஸ் ஷீல்டோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஃபேஸ் ஷீல்டு மாஸ்க்குன்னு சொல்கிற ஃபேஸ் ஷீல்டு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி அண்டர் ரெஸ்பிரேட்டர் ஆர் கேஸ் மாஸ்க். இது வந்துட்டு அதிகமாக வந்து பொதுமக்களும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது யாரெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் அதாவது இந்த கேஸ் மாஸ்க் வந்துட்டு எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்னேலிங் டேஞ்சரஸான சப்ஸ்டன்சஸ், அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது சுவாசிக்கும் போது உயிருக்கே ஆபத்தான இடத்துல வந்துட்டு இந்த பி அண்டர் ரெஸ்பிரேட்டர் கேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ் கேஸஸோ இல்லை வேப்பர்ஸோ இல்லை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அங்கே அதிகமாக டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்தமாரி இடத்துல இல்லை அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த கேஸ் மாஸ்க் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கெங்க யூஸ் பண்ணுவோம், யாரில் யூஸ் பண்ணுவாங்க, ஃபயர்மேன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லெபோரட்டரி ஆஃப் வைரோலஜி அந்த லெபோரட்டரியில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடிங் ரிசர்ச்சிங் மைக்ரோ ஆர்கானிசம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபேக்டரில் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப ட்ரஸ்டடான மாஸ்க் போடுவாங்க. அது பி என்ற ரெஸ்பிரேட்டர். இந்த பி என்ற ரெஸ்பிரேட்டரோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1000 and above. இது ரொம்ப ட்ரஸ்டட். ஸோ மீன்வைல் அதே போல் காஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி என்ற ரெஸ்பிரேட்டர் கேஸ் மாஸ்க் இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்குது பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும், ஃபுல் ஷீல்டட், கம்ப்ளீட்லி ஷீல்டடாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும், எந்த மாஸ்க் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் மாஸ்க் டு சூஸ், எந்த மாஸ்க் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா. WHO இருந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 3 layer மாஸ்க், அதாச்சும் சர்ஜிக்கல் மாஸ்க், அதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க WHO. அது மட்டும் இல்லாமல் WHO வேறு என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் ஷீல்ட் மாஸ்க் அண்ட் N95 மாஸ்க் வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் N95 மாஸ்க் வந்து ரொம்ப ட்ரஸ்டட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள்ஸும் என்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸோட சைஸ் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் 0.1 மைக்ரான்ஸ் இன் சைஸில் இருக்கும். ஆனால் ஒரு N95 மாஸ்க் பார்த்தீங்கன்னா 0.3 மைக்ரான்ஸ் கூட என்டர் பண்ணாத அளவுக்கு அந்த மாஸ்கோட திக்னஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு N95 மாஸ்க் வந்து மோஸ்ட்லி ட்ரஸ்டடான ஒரு மாஸ்க்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது மல்டிபிள் மாஸ்க் ஒன் பை ஒன் ஆனது. அதாச்சும் எதுக்காக சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம வாங்குறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணுறோம், இல்லாட்டி வாங்க முடியல நிலைமை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிற மாஸ்க் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மாஸ்க் யூஸ் பண்ணலாம், ஒன் ஆன் ஆனதர். ஒரு மாஸ்க் அப்புறம் இன்னொரு மாஸ்க் போகிற மூலிமா சீப்பஸ்டான மாஸ்க் யூஸ் பண்ணாலும் நீங்கள் டபுள் லேயர் மாஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா ஹியூமன் லைஃப் வந்து இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் எனிதிங். ஸோ இந்தமாரி இதில் வந்துட்டு நம்ம காசை பார்க்கறதோட ஹியூமன் லைஃப்பை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்பென்ஸாக அவங்க வாங்கணும்னு யாருமே சொல்ல மாட்டேன், நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ஹியூமன் லைஃப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்கேற்றமே நம்ம நடந்துக்கிட்டால் இந்த கொரோனா வந்துட்டு அதிகமாக வந்து தாக்காமல் பார்த்துக்க முடியும். அப்போ மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இல்லை எனக்கு கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2 or more மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் பிளேஸ் போகும்போது எங்கே போகும்போது 2 or more மாஸ்க் போட்டு ட்ராவல் பண்ணுங்க, இல்லாட்டி எங்கே வேணால் போயிட்டு வாங்க. இன்னும் முக்கியமான சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான வருது, சீப்பஸ்டான வருது. ஸோ எல்லாத்தையும் அதை நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பி சேஃப், பை.